இப்போ ஹவு டு இன்க்ரீஸ் B12 அண்ட் விட்டமின் டி இம்யூனிட்டி இதெல்லாம் கேட்குறீங்க. இப்போ இந்த காலகட்டத்தில், கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்தில் நமக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னா கலப்பை முதிரை. அதுவும் நான் உங்களுக்கு யூடியூப்பில் போட்டிருக்கிறோம், முத்ரா குரு சேனலில் பாருங்கள். நிச்சயமாக ஒவ்வொருத்தருமே கலப்பை முதிரை இந்த காலகட்டத்தில் செஞ்சுட்டு வரணும். ஒரு நாளைக்கு 6 நிமிஷம்னாச்சும் செய்யுங்க. இந்த கலப்பை முதிரை செய்வதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியானது அதிகமாக மாறும். அதோடு மட்டுமல்ல, வெளிப்புற சூழ்நிலைகளிலிருந்து வரக்கூடிய தொற்றுகளையும் உள்ளுக்குள்ளே போச்சுன்னா கூட நமக்கு இந்த கலப்பை முதிரை செஞ்சு முடிக்கும்போதே தும்மல் வரும். அடுத்தது ஒரு விதமான மலம் சிறுநீர் கழிக்கக்கூடிய ஏற்பாடுகளும் உள்ளுக்குள்ளே தானாக நடக்கும். அதிகமாக உள்ளுக்குள்ளே தொற்று இருந்துச்சுன்னா உடனே மலம் வரும், அல்லது சிறுநீர்களில் தொற்று இருந்துச்சுன்னா சிறுநீரகம் போகிற மாதிரி இருக்கும், சிறுநீர் போகிற மாதிரி இருக்கும். நுரையீரல் இருந்துச்சுன்னா தும்மல் வரும், கண்கள் இருந்துச்சுன்னா கண் நீர் வெளியில் வரும். இந்த மாதிரி தானாகவே சுத்திகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான முதிரை கலப்பை முதிரை. இதை ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சு கொள்ளுங்கள். அடுத்தது விட்டமின் டிக்கு நிச்சயமாக சூரிய ஒளி தான் தீர்வு. அதுவும் சூரியன் காலையில் உதித்து 24 நிமிடங்கள், ஒரு நாளிகை. சூரிய உதயம் உங்கள் ஊரில் எத்தனை மணிக்குன்னு பாருங்கள். அந்த சூரியன் முதல் கண்ணில் பார்த்துட்டிங்கன்னா அதிலிருந்து ஒரு நாளிகை அப்படின்னா 24 நிமிடங்கள் நம்ம உடம்புல படக்கூடிய அந்த சூரிய ஒளியானது அபரிமிதமான விட்டமின் டியை தரக்கூடியது. அதாவது பக்க விளைவுகள் இல்லாமல், டாக்ஸிட்டி இல்லாமல். மாலை பார்த்திங்கன்னா சூரியன் மறையிற நேரத்தை குறிச்சிக்கோங்க. அதுக்கு முன்னாடி 2.5 மணி நேரம், 6 நாளிகைகள் நமக்கு அற்புதமான ஒரு விட்டமின் டி நமக்கு கிடைக்கக்கூடிய தன்மையில் இருக்கும். அதனால தான் மாலை முழுவதும் விளையாட்டு அப்படின்னு சொன்னாங்க. சித்தர்கள் இன்னும் ஒருபடி மேலே போய் பார்த்திங்கன்னா, அந்த காலையில் ரொம்ப நேரம் வெயிலில் இருப்பாங்க, 7 மணி 8 மணி 9 மணிக்கெல்லாம். காலை வெயில் கழுதைக்கு நல்லது, மாலை வெயில் மனிதனுக்கு நல்லதுன்னு குறித்து வச்சுருக்கிறாங்க. இதிலிருந்தே நம்ம சூட்சமமாக சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும்.